ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் அந்த என்ட்ரி தெரியாமல் வெறும் க்ளோஸ் மட்டும் சொல்லியிருந்தீங்க சார், அது என்ட்ரி பண்ணிங்கன்னா தான் அது நம்ம க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அதை கமெண்ட் பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. 11:15 மணிக்கு புக் ப்ராஃபிட், அதாவது நான் ஜென்ரலாக சொல்லுவேன் 50 to 75% ப்ராஃபிட் புக் பண்ணிங்க, மிச்சம் ஒரு 25% ஹோல்ட் பண்ணி டார்கெட் செகண்ட் டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த 50 to 60, 75% ஃபஸ்ட்டு அந்த டார்கெட்லேயே க்ளோஸ் பண்ணி புக் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்படி இவங்க எது கேட்குறேன், நீங்கள் முன்னாடி சொன்னால் தானே அப்படின்ற மாதிரி. இது என்னுடைய வெபினார் குரூப்பில் மட்டும்தான் ஷேர் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் நம்ம ஃப்ரீயாக ஷேர் பண்ணால் அது டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுனா, ஒரு சில நாள் நான் ஷேர் பண்ணலையோ அல்லது நான் தவறாக ஷேர் பண்ணிட்டாவோ என்ன ஆகுனா, அவங்களுக்கு அதை ப்ளேம் பண்ணிவிடுவாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க ஒரு தவறான, அது ஆக்சுவலாக பண்ணவும் கூடாது, அது இல்லீகலும் கூடாது. இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அனுப்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புரியும் எந்த இடத்துல என்ட்ரி ஏன் எடுக்கிறாங்க, எதுக்கு எடுக்கிறாங்கிற விஷயம் தெளிவாக தெரியும். அதனால் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் 10 மணி 2 நிமிஷத்துக்கே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன், எங்கே என்ட்ரி, எங்கே டார்கெட், எங்கே எவ்வளோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணுறது எல்லாமே அப்பப்போ அவங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம், எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் போகும் அப்படின்ற விஷயம் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஏன்னா திரும்ப இதை நம்பிட்டு சார் நான் உங்ககிட்ட வெபினார் கற்றுக்கிட்டு அந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம்ல, அதை பார்த்து ட்ரேட் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. அந்த மாதிரி எண்ணத்தோட தயவு செஞ்சு யாரும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணாதீங்க. ஸ்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 பேர் மேலே என்கொயரி, சார் நான் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி இது பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்லிடலாம். அப்படி கிடையாது. இது உங்களுக்கு புரியணும். இது எனக்கு புரிஞ்ச மாதிரி இப்போ என்னோட என்ட்ரி எடுத்தேன் இப்போ அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மேலே போய்ட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ பயம்னா, இது பாருங்க, எக்ஸாம்பிள் இங்கே என்ட்ரி எடுத்தோம், மேலே போய் கீழே வந்துச்சு, கீழே அடப்போச்சு, நம்ம இங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமே அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு அந்த தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் அந்த ப்ரைம் குரூப்பில் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸாக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரைம் குரூப் ஆட் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீ குரூப்லேயே ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஃப்ரீ குரூப்பில் என்னென்ன உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி, ஜஸ்ட்டு மார்க்கெட்டோடைய வியூ செல் பண்ணியிருந்தேன். இந்த ரவுண்ட் மார்க் மேலே 25,000 பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்துருங்க, அப்சர்வேஷன் பண்ணிப்பீங்க பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு மறைமுகமாக சில விஷயங்களும் சொல்லியிருக்கேன், ஆனால் புரியல நிறைய பேருக்கு. அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எத்தனை மணிக்கு காலையில் உங்களுக்கு சென்ட் பண்ணேன் மார்க்கெட்டு டைரெக்ஷனு, ஒரு ட்ரெண்ட் லைனு, ஒரு அப்பர் சைடுக்கான பிளானு உங்களுக்கு சென்ட் பண்ணேன். அதுவும் புரியல அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா சில விஷயங்கள் அதில் சொல்ல முடியாது, புரிஞ்சுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டு நெக்ஸ்ட் எங்கே போச்சு அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ரைட், சரி. இப்போது ஒரு சிலர் சார் இப்போ மார்க்கெட் போனதுக்கப்புறம் யார் வேணாலும் சொல்ல சார், போகிறதுக்கு முன்னாடி இங்கே சொல்ல முடியுமா அப்படின்னு. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெபினார் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் அந்த டைமில் எந்த டைமில் ஷேர் பண்ண அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரணுமா இருந்துச்சுன்னா, இந்த லோ பிரேக் ஆகிட்டு கீழே க்ளோசிங் கொடுக்குமா இடத்துல க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம எவ்ரி ரீடெஸ்ட்டில் ரேஷன்ஸ் ஆகிட்டு கீழே லோயில் ஃபார்மேஷன் பண்ணி நம்ம டார்கெட்டாக இந்த இடத்துல எதிர்பார்த்துக்கலாம். ஆனால் ப்ரைஸ் மார்க்கெட் என்னாச்சு, இதில் சப்போர்ட்டுக்கு பிரேக் டவுன் ஆகல, அகைன் இன்னொரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போக சொல்ல நமக்கு இங்கே தெரிஞ்சிச்சு. ஓகே, மார்க்கெட் ஒரு அப் சைடுக்கான பிளான் டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி மார்க்கெட் கட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டென் லைன் கட் பண்ணி பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாரு, ரெசிஸ்டன்ஸு, எக்ஸிட். சிம்பிள், வெரி சிம்பிள் பிளான் தான். இந்த இடத்துல எதுவும் நம்ம இந்த கம்பசூத்திரம் எதுவும் கிடையாது. ஒருவேளை இந்த இடத்துல மார்க்கெட் மேலே ஒரு நெக்லைன் மாதிரி கட் ஆகிட்டு மேலே ரிவர்சல் கீழே வந்திருந்தால் கூட நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த இடத்துல சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணி கீழே வரணுமா இருந்துச்சு. ஓகேங்களா, சரி. அதே மாதிரி நிறைய பேர் 1:3 வந்தானே ஏன் சார் புக் பண்ணிட்டீங்க, அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க, இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணியிருக்கலாம் இல்லை, இன்னும் இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா போச்சு இல்லையா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும்னு தெரியாது. ஸோ வந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணது கொஞ்சம் புத்திசாலித்தனமான விஷயம் அப்படின்றதுக்காக நான் அந்த விஷயத்தை பண்ணேன். ஆக்சுவலி இமோஷன்ஸ் அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் எப்போ ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு அந்த வந்த ப்ராஃபிட்டும் போச்சு அப்படின்னு ஃபீல் வரக்கூடாதுக்காக இந்த இதில் 50 to 7 அதான் என்னுடைய 50% ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் 75% புக் பண்ணி 25% ஹோல்ட் பண்ணால் இன்னும் 25% சேர்த்து கிடைக்கும் நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தேன். ரைட்டுங்களா, சரி. ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம், மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு, இப்போ நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். இப்போது மார்க்கெட் புரிஞ்சிச்சு, மார்க்கெட்டு அங்கேயே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது, மார்க்கெட் கீழே வரதுக்கு ஐடியா இல்லை, மார்க்கெட்டு கீழே வர பிளான் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் 1 hour டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் ஹோல்ட் பண்ணி நிற்குது அகைன் இந்த ஏரியாவிலேயே, அப்படி சப்போஸ் இந்த ஏரியாவில் ப்ரைஸ் இங்கே நிற்குதுன்னா நம்ம அகைன் இன்னொரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, அப்போ பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் எது வரலாம் சார் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,100 ஃபஸ்ட் லெவலும் 25,150 ரெண்டாவது லெவலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பிரேக் அவுட்டில் நடந்தால். ஓகே, சரி. இல்லை சார், மார்க்கெட் கீழே கட் ஆகிடுச்சு, இந்த இதில் டவுன் சைடு, அதாவது இந்த லோ கட் ஆகிட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் மாதிரி கீழே வந்துருச்சு அப்படின்றப்போ நம்மளோட டார்கெட் எதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,750 அப்படின்ற லெவலில் நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். டவுன் சைடுக்கான பிளான் இது.
அதை நான் உங்களுக்கு 10 எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க. அப்படி வந்து உங்களுக்கு டவுன் சைடுக்கான பிளானை நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய வியூஸை நான் கூட ஷேர் பண்ண. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டுங்களா? சரி, இப்போது பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் பண்ணலாம்? பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு அந்த கரெக்டாக எக்ஸாக்ட்லி சப்போர்ட் கிட்டே ஓப்பன் ஆச்சு. சப்போர்ட் அங்கேருந்து எடுத்துகிட்டு மேலே மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரேஷன் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகிற இடங்கள். அப்போ மார்க்கெட்டு இந்த சப்போர்ட் கிட்ட ஆக்ட் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகுது. சரி, மார்க்கெட்டு இந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சு மேலே அப்படின்னா அகைன் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 51,100 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் மூவ் ஆகிறத பார்க்கலாம். அதாவது இங்கேருந்து சின்னதாக ஒரு அப்சைடுக்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட்டு ஒரு மேலே போய்ட்டு சின்னதாக சப்போர்ட் எடுத்து அகைன் பிரேக் அவுட் நடந்தால் 56,100 நெக்ஸ்ட் மூமெண்டம் பார்க்கலாம். ஓகே, சரி, மார்க்கெட் ஒரு இப்போ ரிவர்ஸ் திரும்பிடுச்சு சார், இந்த இதில் கட் ஆகிடுச்சு மார்க்கெட்டு, இந்த மாதிரி எம்பட்டன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் சப்போர்ட் கிட்ட வரலும் மார்க்கெட் வரும். அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணும், என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்றத மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு சிலர் கேட்பாங்க, சார் நீங்கள் எதனா ஒன்று சொல்லுங்கள் சார், மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லுங்க, மேலே போகும்னு சொல்லுங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதுவரையிலும் இந்த தேதி வரலாம் எந்த கொம்பனும் வந்து ஒரே டைரெக்ஷன் தான் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்கிறேன். வெரி வெரி ரேர். அப்படி சொன்னால் அவன் கடவுள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, யாரும் அந்த அளவுக்குலாம் அக்யூரேஸெல்லாம் பர்ஃபெக்டெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னுடைய இந்த இவ்வளோ வருஷத்தில் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப கம்மி. சொல்லலாம் எப்போன்னா ஒரு நாள் 2 நாள் சொல்லலாம், ஏதாச்சும் ஒரு கரெக்டாக எக்ஸாக்ட்லி ஒரு பிரேக் அவுட் நடந்தால் சொல்லலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் பிரேக் அவுட் இந்த இடத்துல மார்க்கெட் மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னது, அப்போ நான் இதே மாதிரி டெய்லி சொல்ல முடியுமா? இல்லையே. இன்றைக்கி மார்க்கெட்டோட வியூஸாக அந்த மாதிரி போச்சு, அங்கே அந்த வியூஸாக உங்கள் கூட ஷேர் பண்ணேன். அதே மாதிரி தான் மார்க்கெட் எந்த மாதிரி இந்த கட் ஆகிடுச்சுன்னா பிளான் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, கட் ஆகலை, மார்க்கெட் இங்கே ட்ராவல் ஆகிட்டுன்னா ஓகே அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிங்க. வெரி சிம்பிள். ஓகே, சரி, சென்செக்ஸ் என்ன சார் பிளான் பண்ணலாம்? சென்செக்ஸ் உங்களுக்கு ஒரு அப்சைடில் இன்னும் ஸ்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போது நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா 82,000 டார்கெட்டாக நம்ம அடுத்த லெவலுக்காக வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 82,000 டார்கெட்டாக நம்ம அடுத்த லெவலுக்காக பிளான் பண்ணி வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ரேஷன் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா கவனிங்க, அந்த இடத்துல உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ரேஷன் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் பிரேக் அவுட் நடந்தால் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 82,000 வரலாம் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகே, இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.